காரைக்காலுக்கு வருகின்ற 14ஆம் தேதி வருகை தரவுள்ள உள்துறை அமைச்சர் அமித் ஷா காரைக்காலில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டம் 3வது முறையாக 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடத்தில் கூடுகிறது. அன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். இதையொட்டி சட்டமன்ற அரங்கினை சபாநாயகர் செல்வம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 12ஆம் தேதி கூடும் சட்டமன்ற கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதாக கூறினார். வரும் 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு ஹெலிகாப்டர் மூலம் வருகிறார். காரைக்கால் சந்தை திடலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் காலை 11:30 மணிக்கு உரையாற்றுகிறார். அதன் பிறகு தனியார் விடுதியில் பாஜக நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெறுகிறது. மாலை 4:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி செல்கிறார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட போது முதலமைச்சர் காரை வழிமறித்து தங்களது கோரிக்கைகளை தெரிவிக்க முற்பட்ட நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளை ஏற்பட்ட நிலையில் போலீசார் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு 2642 பேரை பொதுப்பணித்துறையில் அரசு பணி நியமனம் செய்தது. அப்போது தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்தால் பணி அமர்த்தப்பட்ட ஊழியர்களை தேர்தல் துறை நீக்கியது. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 10,000 ரூபாய் சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை அரசு அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் தங்களுக்கு சட்டப்பேரவையில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலைகள் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஆண்கள் பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் திடீரென தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அவ்வழியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி காரை வழிமறிக்க முயற்சித்தார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் பேச்சுவார்த்தை முற்றி லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் திடீரென போலீசார் போராட்டக்காரர்கள் கலைய தடியடி நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் ஒருவர் கீழே விழுந்த நிலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பெண்கள் மற்றும் ஆண்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இயக்குநர்கள் கார்த்திக் சுப்பராஜ், தினேஷ் செல்வராஜ் ஆகியோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்துடன் புதுச்சேரி அரசின் சார்பில் நாடகத்தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரிலான விருது வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் சர்வதேச திரைப்பட விழாவுக்கான லட்சணையை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வெளியிட்டார். இந்நிகழ்வின் போது புதுச்சேரி அரசின் விருது பெறும் இயக்குநர்களின் பெயர் பட்டியலையும் வெளியிட்டார். 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படத்துக்கான விருது கார்த்திக் சுப்பராஜ் இயக்கிய ஜிகர்தண்டா XX தமிழ் திரைப்படத்துக்கு வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்பட விருது தினேஷ் செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான கடல் கண்ணி தமிழ் படத்துக்கு வழங்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு சார்பில் சர்வதேச திரைப்பட விழா பிப்ரவரி 12 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுவரை புதுச்சேரி திரைப்பட விழாவாக நடைபெற்று வந்த இந்த விழா இந்த ஆண்டிலிருந்து சர்வதேச திரைப்பட விழாவாக மாற்றம் பெற்றுள்ளது. இந்த விழா 4 வெவ்வேறு இடங்களில் நடைபெறுகிறது. அதன்படி வியாழக்கிழமை மாலை கடற்கரை சாலையில் பிரம்மாண்டமான துவக்க விழா மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கரதாஸ் சுவாமிகள் விருதுகள் வழங்கப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கிய நட்சத்திரம் நகர்கிறது என்கின்ற திரைப்படம் திரையிடப்படும். துவக்க விழாவில் நடிகைகள் ரேவதி, சுனைனா, திரைப்பட இயக்குநர்கள் கார்த்திக் சுப்பராஜ், ப. ரஞ்சித், தினேஷ் செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். புதுவையில் தீயணைப்பு வாகனம் மோதி அடுத்தடுத்து ஏற்பட்ட விபத்தில் கார், 6 மோட்டார் சைக்கிள்கள் சேதமடைந்தன. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தனியார் ஹோட்டல் அருகே உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் மது போதையில் ஆண் ஒருவர் விழுந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பிறகு மேற்கத்திய அமைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் தீயணைப்பு வாகனத்தில் வீரர்கள் பகுதிக்கு விரைந்தனர்.
எஸ்.வி. பட்டேல் சாலையில் முங்கி அருகே தீயணைப்பு வாகனம் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது அரசு துறைக்கு ஒப்பந்தம் அடிப்படையில் இயங்கப்பட்டு வரும் கார் ஒன்று தீயணைப்பு வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக சாலையோரம் ஒதுங்கியது. எதிர்பாராத விதமாக தீயணைப்பு வாகனம் காரின் மீது மோதியது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சைக்கிள்கள் மீது அடுத்தடுத்து மோதி நடைபாதை மீது ஏறி நின்றது. இந்த விபத்தில் கார், 6 மோட்டார் சைக்கிள்கள், ஒரு சைக்கிள் சேதமடைந்தன. இந்த தொடர் விபத்தில் பெண் ஒருவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. உடனே அவர் புதுவை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். புதுவையில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் தினந்தோறும் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சட்டப்பேரவை நோக்கி மௌன ஊர்வலம் நடத்தினர். அப்போது ஒரு கார் ஒரு ஆசிரியர் மீது லேசாக உரசியதில் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டது. இதனை கண்டு சக ஆசிரியர்கள் தங்களுக்கு போக்குவரத்துக்கு கூட ஒழுங்காக செய்து தரவில்லை என போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு 292 கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பாலசேவிக ஆசிரியர்கள் கடந்த காங்கிரஸ் ஆட்சிகள் பணியமர்த்தப்பட்டனர். இவர்கள் 4 முதல் 8 ஆண்டுகள் வரை ஒப்பந்த ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரும் நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கூறி கடந்த 2025ஆம் ஆண்டு பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி மாத ஆரம்பத்திற்குள் இதற்கு தீர்வு எட்டப்படும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் அளித்த வாக்குறுதிப்படி பேச்சுவார்த்தைக்கு தங்களை அழைக்கவில்லை என கூறி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தில் போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டனர். 4 நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையை முற்றுகையிட வந்து கைதாகினர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொடர்ச்சியாக 2 நாட்கள் சட்டப்பேரவை அருகே இரவு பகல் என தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று காமராஜர் சாலையிலிருந்து நேரு வீதி வழியாக சட்டப்பேரவை நோக்கி 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மௌனம் ஊர்வலம் சென்றனர். அப்போது நேரு வீதியில் சென்று கொண்டிருந்த போது கார் ஒன்று ஒரு ஆசிரியரின் மீது லேசாக உரசியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதனால் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது. இதை கண்ட சக ஆசிரியர்கள் தங்களுக்கு சரியாக போக்குவரத்துக்கு கூட போலீசார் சரி செய்து தரவில்லை என கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரக்கட்டியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பல்கலைக்கழக வளாகத்தில் பயங்கரவாதிகள் தடுப்பு பயிற்சி நடைபெற்றது. இத்தடுப்பு பயிற்சியில் 120க்கும் மேற்பட்ட கமாண்டோக்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்னை தேசிய பாதுகாப்பு படை, இந்திய விமானப்படை, புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் காவல்துறையினர் இணைந்து புதுவை மற்றும் ஆரோவில் பகுதிகளில் பயங்கரவாத தடுப்பு பயிற்சியினை நடத்தப்பட்டது. இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பயங்கரவாதிகள் நுழைந்தால் எவ்வாறு அதிரடியாக செயல்படுவது குறித்த தடுப்பு பயிற்சி புதுச்சேரி மற்றும் ஆரோவில் பகுதிகள், பல்கலைக்கழகம், தலைமை செயலகம், காவல்துறை தலைமையகம், புதுச்சேரி கடற்கரை சாலை, நகராட்சி கட்டிடம், ஆரோவில் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இதில் பயங்கரவாதிகள் நுழைந்தால் எவ்வாறு அதிரடியாக செயல்படுவது குறித்த தடுப்பு பயிற்சிகள் 120க்கும் மேற்பட்ட கமாண்டோக்கள் ஈடுபட்டனர். ஹெலிகாப்டரில் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டதால் வெடிகுண்டுகளை செயலிழக்க வழிப்பது, பழைய கைதிகள் இனிமேல் தொடர்பானதும் நடக்கிறது. மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமத்துவ வளைகாப்பு விழா அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் செட்டிப்பட்டு கிராமம் பகுதிகள் மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் ஓம் அனிதா ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மிகச் சிறப்பாக சமத்துவ வளைகாப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது துணைவியாருடன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கர்ப்பிணிகளுக்கு நலங்கு வைத்து சீர்வரிசைகள் வழங்கி தாய் சேய் நலம் வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் கலந்து கொண்ட கர்ப்பிணிகளுக்கு நலங்கு, சீர்வரிசை வலைகள், புடவை, பழங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு கர்ப்பிணி பெண்களும் கலந்து கொண்டனர். நோக்கமானது தாய்மையின் மேன்மையை போற்றுதல் மற்றும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்துதல் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் கடற்கரையில் வலைப்பின்னும் கூடம் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் மீனவர்களுக்கு வலைப்பின்னும் கூடம் அமைக்கும் பணிக்காக இடம் தேர்வு செய்யப்பட்டு கள ஆய்வு நடத்தப்பட்டது.
சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் நடத்தப்பட்ட ஆய்வில் வீராம்பட்டினம் பகுதியில் 4 இடங்களில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான கள ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் வீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை அரசு செயலர் முன்பு முன்வைத்தனர். இதில் புதியதாக அமைய உள்ள வலைப்பின்னும் கூடத்தில் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும், வீராம்பட்டினம் பகுதியில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்கும் விதமாக தெற்கு பகுதியில் கருங்கற்கள் கொட்டி மண்ணரிப்பை தடுத்திட வேண்டும், மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகள் செல்லும் ஆற்று பகுதியின் முகத்துவார பகுதிகள் ஏற்படும் மண் அடைப்பை அகற்றும் வகையில் நிரந்தரமாக டிரஜிங் இயந்திரம் கொண்டு மண் அகற்ற வேண்டும், கொண்டை ஊசி வளைவு பகுதியில் கற்கள் கொட்டி நீட்டிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை கேட்டு அறிந்த செயலர் அதற்கான உரிய நடவடிக்கையை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, திட்ட இயக்குநர் மீரா சாஹி, பொதுப்பணித்துறை தெற்கு செயற்பொறியாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி புதுச்சேரி மாநில கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. பணி நிரந்தரம் மற்றும் 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு காத்தவராயன் தலைமை தாங்கினார். இளவலவன், கணேசன், நாகையன், பால்ராஜ், பாபு, ரகு, பட்டாபிராமன், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன சங்கத்தை சேர்ந்த பிரேமதாசன், முனுசாமி, ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், கலியபெருமாள், வேளாங்கண்ணி தாசன் மற்றும் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரரும் முதலில் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தியவர், ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்டவர், பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என போராடிய மாமேதை சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 80வது நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி வெங்கடசுபா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜி சரவணகுமார், KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகியோர் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சிங்காரவேலர் நினைவு தினத்தை மற்றும் அவரது சிலைக்கு தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் ஏராளமானோர் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இணைவோம் மீனவனாக மக்கள் இயக்கத்தின் சார்பில் தலைவர் புகழேந்தி, துணை செயலாளர் சக்திவேல், அசோகா, சுப்பிரமணியன் மற்றும் பொறுப்பாளர்கள் சிங்காரவேலரின் திருவுருவச் சிலைக்கு மலரஞ்சலி, புகழஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தப்பட்டது. முதன்முறையாக மிஸ் கிராண்ட் புதுச்சேரி 2026 பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியை சேர்ந்த சமித்ரா சுகுமார் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சமீபத்தில் கேரளாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் முதன்முறையாக மிஸ் கிராண்ட் புதுச்சேரி பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியை சேர்ந்த சம்ரிதா சுகுமார் முதலமைச்சரை சந்தித்து ஆசி பெற்றார். அப்போது அவரது தந்தை சுகுமாரும் உடனிருந்தார். தொடர்ந்து முதலமைச்சரிடம் பேசிய மிஸ் கிராண்ட் பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியை சேர்ந்த சம்ரிதா சுகுமார், புதுச்சேரி அரசின் விளம்பர தூதுவராக தன்னை நியமித்தார், புதுச்சேரியின் சுற்றுலா வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் இது குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் அமைந்துள்ளது ஸ்ரீ வன்னிய பெருமாள் என்கின்ற ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம். இவ்வாலயத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. இதையொட்டி திருமஞ்சன தீர்த்த குடங்கள், ஊர்வலம், யாகசால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று 6ஆம் கால யாக பூஜை நடைபெற்று கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுரத்தின் மேல் பூச்சி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். கும்பாபிஷேக விழா ஒரு பகுதியாக இன்று இரவு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் என கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய மாநில அரசு திட்ட பயனாளர்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு திரட்ட பாஜக கதிர்காமம் தொகுதி ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாஜக உழவர்கரை மாவட்டம் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் ஆலோசனை கூட்டம் மாநில ஊடக தலைவர் நாகேஸ்வரன் ஏற்பாட்டில் தொகுதி தலைவர் தினேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், பூத் தலைவர்கள், கதிர்காமம் தொகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் உமாபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன், தொகுதி பொறுப்பாளர் சந்துரு, மாவட்ட துணைத் தலைவர் ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் தொகுதி பொதுச் செயலாளர்கள் அண்ணாமலை, அருணன், பிரபு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கிளைகளிலும் மக்கள் சந்திப்பு, தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்வது, மத்திய மற்றும் மாநில அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற பயனாளர்களை நேரடியாக சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டுவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மணவெளி சட்டமன்ற தொகுதியில் 61 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் துவக்கி வைத்தார். நல்லவாடு சுனாமி குடியிருப்பிலிருந்து குட்டியாண்டவர் கோவில் வரை 18,70,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 3ஆம் கட்டமாக புதிய சாலை அமைக்கும் பணி மணவெளி பூங்கொடிப்புறம் பகுதிகள் 17 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய வடிகால் வாய்க்கால் அமைத்தல் மற்றும் ஃபேவர் பிளாக் சீரமைத்தல் பணி மற்றும் மணவெளி ஸ்ரீனிவாஸ் அவென்யூ பகுதிகள் 25,44,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இறுதிக்கட்டமாக 5வது குறுக்கு வீதி முதல் 7வது குறுக்கு வீதி வரை மற்றும் பிரதான சாலை ஆகியவற்றிற்கு புதிய தார் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால்கள் அமைக்கும் பணி ஆகியவற்றை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, சுரேஷ் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.